தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று வளரியின் நேயர்களுக்காக தன்னுடைய கருத்துக்களை பகிர வந்திருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினரான சகோதரி கரோலின் மகேந்திர சிங். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ரைட். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இந்த கள்ளத்தனங்களுக்கு இடையில என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில்? நேற்றைய தினம் கூட அநீதிகளை கண்டால் நான் இரும்பு கரம் கண்டு ஒடுக்குவேன் அப்படின்லாம் ஸ்டாலின் சமீபத்தில் சொல்லியிருந்தார். நேற்றைய தினம் வீட்டிலிருந்து ஒரு 50 நடை தூரத்தில் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தமிழக தலைவர் சகோதரர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். இங்கே என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில்? இந்த ஆட்சி அதிகாரங்கள் ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டு இயங்குதா இல்லையா? ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டு இயங்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, எங்கள் பொதுமக்களுடைய கேள்விகளை உங்கள்கிட்ட நாங்கள் வைக்கிறோம். ஸ்டாலினுக்கு கீழே உண்மையிலேயே ஆட்சி நடக்குதா, இல்லை அவர் பொம்மையாக உட்காந்துருக்கிறாரா? அப்படி தான் தெரியுது. அவர் ஆட்சி செய்கிற மாதிரியோ அவர் முடிவு எடுக்கிற மாதிரியோ இல்லை. இப்போ சமீபத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது அவர் கையில் தான் தமிழகம் இருக்குதான்ற ஒரு பெரிய சந்தேகமே. அவங்களுடைய அப்பா தன்னை தமிழின தலைவர், முத்தமிழ் காவலர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பேரை சொல்லி நான் கருணாநிதியின் மகன் அல்லவான்னு சொன்ன ஸ்டாலினை பார்த்து நீங்கள் அப்படித்தான் தோணுதுன்னு எப்படி நீங்கள் உங்களால் சொல்ல முடியுது? அதாவது கவர்னன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஆட்சியாளர் ஒருத்தர் இருக்கார், ஆனால் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது யார் கையில் இருக்குது? துர்காமாவை சொல்கிறீங்களா? ஒரு குறிப்பிட்டதான் நீங்கள் சொல்லவே முடியாது. கவர்னன்ஸ் அப்படின்றது ஒரு முதலமைச்சர்ல இருந்து கடைக்கோடியில் இருக்கிறவங்க வரைக்கும் இருக்குது. ஆனால் பதில் சொல்லுகிற இடத்துல எங்கே தான் கள்ளச்சாராயம் காய்ச்சினாலும் சரி, அல்லது சாராயத்தினால விஷம் மறித்து போனாலும் சரி, பதில் சொல்லக்கூடிய இடத்துல தலைமை பீடத்தில் ஐயா ஸ்டாலின் இருக்கிறாரா இல்லையா? அவரை பார்த்து நீங்கள் ஒரு பொம்மை முதல்வர்னு பொருள்பட பேசுறதுடைய அர்த்தம் உண்மையிலேயே உங்களுக்கு அவர் மீது நீங்கள் ஒரு பெரிய வெஞ்சன்ஸில் தான் நீங்கள் அவரை கரிச்சு கொட்டுறீங்க. வெஞ்சன்ஸ்லன்னு இல்லைங்க, என்னுடைய முதல்வர் முடிவெடுக்கணுன்ற ஒரு ஆசை எங்களுக்கும் இருக்காதா? சரி, முதல்ல அதை சொல்லுங்க. எங்களுடைய முதல்வர் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுக்கணும், ஒரு செயல்படுத்தணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்காதா? 400 கோடி தன்னால் முடிவெடுக்க முடியாட்டாலும் 400 கோடி ரூபாய் கொடுத்தாவது பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்களை நியமித்து தங்களுக்கு திட்டம் தீட்டி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இடத்துல இருக்கிறார் ஸ்டாலின். அப்படிப்பட்டவருக்கு அக்கறை இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், 400 கோடி ரூபா கொடுத்து தானே அவர் வந்தார். முதல்ல அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. 400 கோடி ரூபா கொடுத்து பிரசாந்த் கிஷோர்ன்ற பிராமணர்ஸ் வச்சு தான் அவர் ஆட்சிக்கே வந்தார். என்ன சொல்ல வர்றீங்க? பிராமணர்களை எதிர்ப்போம்னு சொல்லிக்கிட்டே பிராமணர்களை வச்சே திராவிடர்கள் தமிழர்களை காயடிச்சுக்கு இருக்கிறாங்களா? கட்டாயம் அதுதானே நடக்குது. பிராமணர்களுக்கு இங்கே ஒரு பப்பட்டா தானே இவங்க இருக்காங்க. அப்போ இங்கே நடக்கிறது எல்லாமே பிராமணர்களுடைய செயல் திட்டத்தை திராவிடர்கள் வழியாக இங்கே நிறைவேற்றாருன்றாங்களா? இல்லை, நீங்கள் எப்படி இதை நான் அப்படி சொல்கிறேன்றதை பாருங்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, பக்கத்திலே காவல் நிலையம் இருந்திருக்கு, நீதிமன்றம் இருந்திருக்கு. நீதிமன்றத்தில் எப்போவுமே இல்லை கள்ள ஒரே ஒரு குறுக்கீடு. கள்ளக்குறிச்சியில் காய்ச்சப்பட்டது கள்ளச்சாராயம்னா இப்போ டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடியதெல்லாம் நல்ல சாராயம்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதனால அதை சாப்பிட்டா சாகவே மாட்டாங்களா? கள்ளச்சாராயத்தை முடிப்போம், அப்புறம் அந்த சோ கால்டு நல்ல சாராயத்தை பற்றி பேசுவோம். சரியா? எத்தனாலை வாங்கிட்டு காய்ச்சி இவங்க கொடுக்குறாங்க, கொடுத்து அது தவறான ஒரு எத்தனால், அதனால தான் எல்லாருமே சாகுறாங்க. அது என்ன தவறான எத்தனால் எனக்கு புரியல. அதுதான் எங்கே இருந்து தவறான எத்தனால், அது எக்ஸ்பைரியான எத்தனால், அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் சரி பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய, சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை காவல்துறை இருக்குது. ஒட்டுமொத்தமாக அது சட்டம் ஒழுங்கு பாதிச்சா அதை பார்க்கறதுக்கு காவல்துறை இருக்குது, மாநில காவல்துறை. இவைகளுக்கு எல்லாவற்றிலும் முதன்மை அமைச்சராக ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கிறார். காவல்துறை கையாளாகாமல் இருக்கா, வக்கற்று இருக்கிறதா? அதாவது இந்த சாராய இக்காலஜி அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு விற்கிறாங்க, 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது சீப்பாக இருக்குது, அதனால இதை போய் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது கள்ளக்குறிச்சியில் இந்த கண்ணுக்குட்டி மட்டும்தான் விற்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டையின் மூலமாக 800 பேர் அந்த சேலம் கடலூர் எங்கெல்லாம் உங்களுக்கு கரும்பு ஆலைகள் இருக்கோ அங்கெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சுறான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எத்தனை நாள் அங்கேருந்து எடுத்து அவன் கள்ளச்சாராயம் காய்ச்சுறான்.
சரி, கரும்பு ஆலைகள்னா சர்க்கரை ஆலைகளை சொல்றீங்களா? சர்க்கரை ஆலைகள். கள்ளச்சாராயம் இப்படி தான் காய்ச்சுறாங்க. சரியா? அப்போது இந்த நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, விக்ரவாண்டியில் தங்கை அபிநயா ஒரு மாடல் வச்சு காமிச்சாங்க ஸ்டேஜில். இதே இது கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சு ஆலைகளில் வச்சு லைசன்ஸ் வாங்கி காய்ச்சுறாங்க. இவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். இது நல்ல சாராயம் என்று சொல்றதுக்கே வந்து அங்கே இடம் இல்லை, எல்லாமே சாராயம் தான். சரி, சரியா? இதுவே டாஸ்மாகில் குடிச்சு இதே மாதிரி போய் இறந்தா, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இதுவே டாஸ்மாகில் குடிச்சு போய் இறந்தா இந்த ஒரு நிவாரணம் கொடுப்பாங்களா? எத்தனை சகோதரிகள் இந்த ஒரு வருஷத்தை மட்டும் கணக்கெடுத்துக்கோங்க, டாஸ்மாக்னால கணவனை இழந்த எத்தனை சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, சகோதரி கனிமொழியே தன்னுடைய திருவாய் மலர்ந்தரலி சொல்லியிருக்கிறாங்க, 38 லட்சம் விதவைகள் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறாங்க. குறிப்பாக மது குடித்த ஆண்களால் நிறைய பேருடைய தாலி அந்து போச்சுன்னே சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, சகோதரி கனிமொழி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா 38 லட்சம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் 38% டாஸ்மாகினால் குடியினால் வந்து விதவையானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போது அதில் 38% எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. 10 லட்சம் பேருக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்களா? நீங்களாம் சொல்கிற மாதிரி நல்ல சாராயம் குடிச்சு தானே இறந்துருக்காங்க, 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்களா? இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ நீங்கள் அப்படியா செத்துறக்கூடாதுன்றக்காக தான் இப்போ வந்து 50 ml 60 mlன்னு ஒரு சின்ன டெட்ரா பேக்கில் இப்போ கொடுக்கலாம்னு தீர்மானிச்சிருக்கிறாருல. சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு லேஸ் சிப்ஸ் இருக்குல்ல, அது வாங்குறீங்க. அதில் வந்து பெர்மனன்ட் லெவல் ஆஃப் லேஸ் சிப்ஸ்ன்னு இல்லை, எல்லாமே நீங்கள் கடையில் ப்ராசஸ்ட் ஃபுட்டாக வாங்குற எல்லாமே பெர்மிட்டட் லெவல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இது வந்து போட்டிருக்காங்க. சரியா? இதையே நீங்கள் தினமும் சாப்பிட்டால் அது விஷயம்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ 30 கிராம் பெர்மிட்டட் அப்படின்றப்ப 2 போட்டால் 60 கிராம்ஸ். புரியுதுங்களா? அப்போது இதையே வந்து பெர்மிட்டட் லெவல் நம்ம சொல்ல இதுவே நம்ம உடம்புல ஏற்றி இதுவே நம்மளுக்கு நோய்க்கான இது வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சின்ன பேக்காக போட்டால் என்ன யூஸ்? அதே தான் நடக்க போகுது, நேராக போய் லிவரை பாதிக்க போகுது. இப்போ நீங்கள் கள்ளசாராயம் குடித்ததும் அவங்களோட சிம்டம்ஸ் என்னவா இருந்துச்சு? கண்ணு முதல்ல தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் அஃபெக்ட் ஆனால் அது போய் பாதிக்க போகிறது கண்ணை தான். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அங்கே லிவர் ஃபெயிலியர் வரும்போது என்ன ஆகுது? கண்ணு போகுது. சரி, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு என்ன தைரியத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு திமுக வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி. இல்லை, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிஜமாலே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. தினம் அவன் குடிச்சிட்டு வந்து வீட்டில் இருக்க பெண்களை தான் அவங்க பாடுபடுத்துகிறாங்க. மனைவியை மட்டும் இல்லை, மகளையும் தாயையும் எல்லாத்தையும் தான் பாடுபடுத்துகிறாங்க. 15 வயசில் போய் குடிக்க ஆரம்பிக்கிறான், அவன் வாழ்க்கை போகுது. இவ்வளவு இருந்துமே இந்த பெண்கள் மறுபடியும் போய் திமுக பக்கத்தில் நிற்கிறது மிகப்பெரிய, இட் இஸ் ஹைலி டிசப்பாயிண்டிங். அப்போ மக்கள் வந்து முட்டாள்தனமா செயல்படுறாங்கன்னு நீங்க மக்கள் மேல குற்றம் சாட்டுறீங்களா, இல்ல ஆட்சியாளர்கள் தவறு செய்யறாங்களா? அவங்க கிட்ட திருப்பி நீங்க ஓட்டு போட்டு அவங்கள வந்து அதிகாரத்துல கொண்டு வந்தா அவங்க எப்படி டாஸ்மாக் ஒழிப்பாங்க? முதல்ல வந்து விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இங்கே வந்து சாராயம் விற்கிறாங்க, இங்கே வந்து கஞ்சா விற்கிறாங்கன்னு யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய எண்ணெய் வெளியே கொடுத்தா அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ். அப்படியுமே வெளியே கொடுத்துக்கிட்டு தானே இருந்திருக்காங்க, இன்றைக்கும் கொடுக்குறாங்களே. கஞ்சாவை எதிர்த்து போய் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா, இது வந்து 2021 வந்துச்சு. கஞ்சாவை எதிர்த்து போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவரை வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெருவில் விட்டு வெட்டின. ஆமாம், காவல்துறையே போட்டு கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். இதுக்கு யார் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க? அப்போது உண்மையிலேயே வந்து குற்றச் செயல்களுக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட அரசு முழுக்க பொறுப்புன்னு குற்றம் சாட்டுறீங்களா? அதாவது ஆள்பவன் சரியாக இருந்தால் கீழே இருக்கவனுக்கு பயம் இருக்கும். இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், நான் சரியாக இருந்தால் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க சரியாக இருப்பாங்க. நானே லேட்டாக வர்றது, மீட்டிங் நடத்தாமல் போகிறது, கிட்ட பேசாமல் இருக்கிறதுனா எனக்கு கீழே இருக்கணும், அதை செய்ய மாட்டான். கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறவங்க கூட திமுக காரன். சரியா? அதே மாதிரி டாஸ்மாக் சரக்கை பிளாக்ல விற்கிறவன் திமுக காரன் தான்.
முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். காலையில இருந்து எப்படி டாஸ்மாக் வந்து கிடைக்குது? காலையில ஒரு பஸ்ல உங்களால போக முடியுதா? இது இலவசம்னு சொல்றீங்களே, ஒரு முகூர்த்த நாள்ல உங்களால பேருந்துல தைரியமா போக முடியுதா? இங்க பெண்கள் மேல அவ்வளவு அக்கறை எடுத்து மாதந்தோறும் உரிமை தொகை கொடுக்குற ஸ்டாலின், கல்லூரி மாணவிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதமுமே படியளக்கிற ஸ்டாலின், விதவைகளுக்கு படியளக்கிற ஸ்டாலின், இப்படியெல்லாம் இருக்கும்போது படியளக்கிற ஆண்டவரை போய் நீங்க இவ்வளவு தூரம் லகுவா குற்றம் சாட்டுறீங்களே. பெண்கள் கல்லூரியில போய் நீங்க பாருங்க, இந்த கூல் லிப்புன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? தெரியலையே, சொல்லுங்க தெரிஞ்சுக்கிடுவோம். கூல் லிப் அப்படின்றது வந்து ஒரு சாஷட் மாதிரி இருக்கும். சரி. புகையிலை. அது வந்து அந்த கூல் லிப் அப்படின்றத வந்து பெண்கள் கல்லூரியில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கு அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ஸ்கூல்ல இருந்தே இருக்கு, கல்லூரிகள் மட்டும் இல்லை. நீங்க பேசுகிற பார்த்தா பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் காவல்துறையில் நீங்க ஒரு புகார் கொடுக்கவும் தானே? எங்க பள்ளி பக்கத்தில் வந்து புகையிலையோ சிகரெட்டோ எதுவுமே விற்கக்கூடாது, கரெக்டா? பாரு நடத்தக்கூடாது, சரியா? கட்டாயம் பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்தில் கூல் லிப் விற்கிறாங்க. இதை எப்போ இந்த அரசு நடவடிக்கை எடுக்க போகுது? மிக்க நன்றி சகோதரி, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கருத்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நேயர்களே. நன்றி.